ஹாய், ஹலோ, வெல்கம் டு பிரியாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து என்னோடய கிச்சன் ப்ராப்பர் டூர் தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கிச்சன் டூர் போட்டிருப்பேன். அது அந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்காது. அது ஃபஸ்ட்டு நான் ஏதோ பண்ணணுன்றதுக்காக பண்ணது. இது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நான் பண்ணியிருப்பேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு என்னோடய கிச்சன். இது ஃபுல்லாவுமே வந்து பையங்க வந்து இந்த கடைக்கு போனால் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அங்கே வச்சுருப்பேன். அந்த இடிக்கல் ஃபுல்லாக வெஜிடபிள் ட்ரே தான். அது உருளைக்கிழங்கு, தேங்காய், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் அப்படியே அடுக்கி வச்சுட்டுருப்பேன் அதில். இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து டிஷ்யூ ஹோல்டர். அது வந்து ஒன்று வந்து லைவ் பிளான்ட்டு, ஒன்று ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு. லைவ் பிளான்ட் வந்து அது அழகாக அது 2, 3 மாதமாகவும் அப்படியே தான் இருக்குது அழகாக. அது ஒன்றும் ஆகலை, அப்படியே தான் வளர்ந்துட்டுருக்கு. இது கிச்சன் நாங்களே டிசைன் பண்ணது தான். மேலே சிம்னிக்கு அந்த அவுட்டர் வெளியில் தெரியாத மாதிரி ப்ளேட் பண்ணிகிட்ருப்போம் ஃபுல்லாமே. அது மேலெல்லாமும் கபோர்ட்ஸ் இருக்குது. நான் அதை ஓப்பன் பண்ணலை. அதில் மறந்துட்டேன் நான் அதை ஓப்பன் பண்ணணுன்றதை. இது வந்து மேலே வந்து நான் ஹப்பு தான் போட்டிருப்பேன். ஹப்பு தான் போட்டு அது ரொம்ப கன்வீனியன்ஸாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இது வந்து கத்தி அதெல்லாம் ஸ்டாண்டு. இது வந்து ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். இந்த ஆயில் ட்ரே மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் அதில் அழகாக அடுக்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற பாட்டில்ஸு இது எல்லாமே டிமார்ட்டில் கிடைக்கிது. இது வந்து எல்லாமே ஸ்பைசஸ், இந்த பொடிங்க, பெப்பர் பொடி, ஜீரகப்பொடி, அந்த மாதிரி எல்லா பொடியும், அந்த மாதிரி பேக்கிங் சோடா, அந்த மாதிரி எல்லாமே அதில் வச்சுருக்கேன். அது பொடிஸ் எல்லாம் அதில் இருக்கும். இந்த பக்கம் வந்து மஞ்சள், ரா சில்லி, அந்த மாதிரி கேஷ்நட்ஸு அதில் அடுக்கி வச்சுருப்பேன். கெட்டில்ஸு, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, ஃபில்டர் ஒரு இதுவில் அதுவும் க்ளோஸ்டாக தான் இருக்கும் ஃபில்டரும் எங்களுது. இது மேலே இந்த பக்கம் வந்து இந்த பவுடர்ஸ்லாம் இருக்கு, கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளார், அந்த ஃப்ளார்ஸு கீழே வந்து பல்சஸ், அந்த பருப்புங்கள்லாம் வச்சுருப்பேன். எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணுன்றதுக்காக டிரான்ஸ்பரண்ட் ஜார்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து என்னோட கல்யாணத்தப்போ வாங்கினேன். இதெல்லாம் ரொம்ப பழைய பாத்திரங்க அப்படியே தான் இருக்குது. அதில் வந்து ஒன்று மிளகாப்பொடி, ஒன்று வந்து சர்க்கரை, ஒன்று கோதுமை மாவு, அந்த மாதிரி. இந்த ஸ்டீல் பாத்திரமும் அம்மா நான் கல்யாணத்துக்கு கொடுத்தது தான். எல்லாமே பருப்புங்க, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் இருக்கும் அதில். கீழே இந்த டப்பாங்களெல்லாம் வந்து மிளகு, சீரகம் எல்லாமே, சர்க்கரை ஒன்று, அந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொட்டி வச்சுருப்பேன். இந்த ஸ்டீல்லாம் வாங்கி பல வருஷம் ஆகுது, ஆனாலும் அப்படியே இருக்குது. ஸ்டீல் பாத்திரன்றது வேறு தான், பிளாஸ்டிக் வேறு தான், என்ன தான் இருந்தாலும். இங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாத்திரங்கள், ஃபில்டர்ஸு, மசாலா டப்பா, புட்டு மேக்கர், அந்த மாதிரி அதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். நமக்கு தேவைன்ற பொருளெல்லாம் அங்கே அடுக்கி வச்சுருப்பேன். இது வந்து புளி, உப்பு, சால்ட்டு, கல் உப்பு இதெல்லாம் அங்கே அதுக்குன்னு ட்ரே வாங்கி அதை செட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து இது வந்து கரண்டிங்கெல்லாம் வைக்கிறதுக்காக இது டேண்டம் பாக்ஸ் மாதிரி. இந்த ஸ்டீலில் இருக்கிறது நான் பண்ணலை. அது பண்ணால் துரு பிடிச்சிடும்னு சொல்லிட்டு இது டேண்டம் பாக்ஸ் மாதிரி பண்ண சொல்லவே கேட்டு வாங்கி தான் பண்ணது இது. இதில் வந்து இந்த கரண்டிங்க, டம்ளர்ஸ் இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து பிளேட்ஸு, இந்த எக்ஸ்ட்ரா பாத்திரங்கள், இந்த சீவரது, மத்து, பொடி பணியார கல், இந்த வடிகட்டி, மூடி, அந்த ப்ரெஷர் இதெல்லாம் அது உள்ளே வச்சுருக்கேன். பிளேட்ஸ்லாம் வச்சுருக்கேன். நிறைய பிளேட்ஸ் இருக்குது, எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. இது வந்து இந்த கப்ஸ் எல்லாம் அங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்கேன். இது ஆயில் புல் அவுட். ஆக்சுவலாக இதை நான் ஆயில் அங்கே யூஸ் பண்ணல, இழுத்து தலைவலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த பக்கம் வந்து சும்மா இது கார்னரு, அதுக்கு ஒரு கபோர்ட் கொடுத்துருப்போம். அது உள்ள தேவையில்லாத சாமானெல்லாம் உள்ள அடைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து நமக்கு தேவையான அந்த மெலமைன் பிளேட்ஸுங்க, அந்த மிக்ஸி ஜார், இந்த சின்ன சின்ன பொடி சாமானெல்லாம் மேலே வச்சுருப்பேன். அந்த மாதிரி ஜூஸ் பிழியறது அந்த மாதிரி வச்சுருக்கிறது தான் இது. கீழே வந்து அந்த கிண்ணங்க, பெரிய கொஞ்சம் அந்த நமக்கு டெய்லி யூஸ் பண்ணுற கிண்ணங்க, அந்த பால் காய்ச்சிற கிண்ணங்க, அதெல்லாம் அதில் அடுக்கி வச்சுருப்பேன். நம்ம கைக்கு வாட்டமாக எடுக்கிறதுக்காக நிறைய பாத்திரம் இருக்குது. என்னோடதும் எங்கள் மாமியாரோடதும் சேர்ந்து அது இன்னும் மேலே ஒரு வண்டி பாத்திரம் இருக்குது. இங்கே கொஞ்சம் பெரிய பாத்திரம், கடாய்ங்க, இந்த ஹாட் பாக்ஸஸ்லாம் நிறைய ஹாட் பாக்ஸ் உள்ளே அடுக்கி வச்சுருக்கேன். எல்லாமே இங்கே இருக்கும். கீழே வந்து நான்வெஜ்ஜுக்குன்னு பாத்திரம் இருக்கும் எங்கள் வீட்டில் தனியாக. நான்வெஜ் எல்லாமே ஒன்றா சமைக்க மாட்டோம் நாங்கள். நான்வெஜ்ஜுக்குன்னு தனி பாத்திரம். அந்த பாத்திரம்லாம் கீழே ஒரு ரேக் இருக்குது அது ஃபுல்லாக. இந்த பக்கம் வந்து ஒரு வாஷிங் மிஷினு, அதுக்கு மேலே ஒரு கபோர்ட் கொடுத்துட்டு, இங்கே வந்து தேவையான இந்த சானிட்டரி ஐட்டம்ஸ் எல்லாம், விம்மு, டிஷ்யூ பேப்பர்ஸு, வந்து இதுன்னு சொல்லிட்டு இந்த சோப்ஸு எல்லாம் அடுக்கி வச்சுருக்கிறது இங்கே தான். அந்த டஸ்ட்பின் கவர்ஸு அதெல்லாம். இந்த சைடு வந்து வேஸ்ட் கவருக்கு ஒரு பேக் வாங்கி மாட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து அடிக்கடி கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுறது இதெல்லாம். ஃப்ரிட்ஜு அதே மாதிரி இது எல்லாமே ஒரே கிரே தீமில் தான் இருக்கும். கிரே கலர் தான் நான் மேஜராக கிரே தான் வேணும்னு சொல்லி பண்ணது இது எல்லாமே. மேலே தான் அது கப்போர்ட்ஸும் அது கிரே தான். கிரே அண்ட் ஒயிட்டு தான் நான் பண்ணது. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த மாதிரி ப்ளெயின் கலர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். டார்க் கலர்ஸும் பிடிக்கும். அது
அதில் க்ரே ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாமே ப்ரௌன் க்ரேயோட தீமில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக இந்த கபோர்ட்ஸில் அடுக்கி வச்சுருப்பேன். இங்கே மிக்ஸி, இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மளிகை சாமானுங்க இதெல்லாம் அடுக்கி வச்சுருப்போம். கீழே வந்து ஃபுல்லாக ரைஸ் டபாக்ஸில் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிப்பேன். பச்சரிசி எல்லா ரைஸுமே இருக்கும் அங்கே. அந்த ரைஸ் எல்லாம் அங்கே இருக்கும். இந்த டெய்லி நான் கிழிக்கிறதுக்காக வச்சுருக்க கேலண்டர் இங்கே இருக்கும். இந்த சைடு வந்திங்கன்னா ஒரு கிருஷ்ணா இருக்கும். ஒரு மாடு வச்சு ஒரு குட்டி கிருஷ்ணா, அது நான் மீஷோவில் தான் வாங்கினேன். அது அழகாக கிச்சனில் இருக்கட்டும்னு ஒட்டி வச்சுருப்பேன். இது வந்து மந்த்லி கேலண்டர். எப்பயுமே நம்ம பார்க்கணுன்னா ஒரு நாளாக பார்க்கறதுக்காக அது அங்கே வச்சுருக்கிறது. எப்பயுமே கிச்சனில் கேலண்டர்ஸ் வச்சுருவேன், பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோடய கிச்சன் டூர். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு போட்ட கிச்சன் டூருக்கும் இப்போ இருக்கிற கிச்சன் டூருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். பாருங்கள், எப்பயுமே இப்படி தான் இருக்கும்.